மத நல்லிணக்கத்திற்காக இதெல்லாம் செஞ்சுருக்குறோம். இது வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருடைய ஒற்றுமையை குறிக்குது. இது வந்து முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோட எல்லாரும் ஒற்றுமையோட இருக்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. புதுக்கோட்டை நகராட்சியில் வந்து நரிமேடு என்ற பகுதியில் வந்து புதியதாக பள்ளிவாசல்கள் இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது. இந்த பகுதியின் மக்கள் சார்பாக மத நல்லிணக்கத்துக்காக நாங்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கங்க வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சீர் கொண்டு வந்தோம் பள்ளிவாசலுக்கு. இங்கே இந்த அதாவது இந்த பள்ளிவாசல் சீர் கொண்டு வந்தோம்னா குர்ஆன் கொண்டு வந்திருக்கோம், அஜரத்துக்கு சீர் கொண்டு வந்திருக்கோம், அஜரத்துக்கு துணிமணி கொடுத்துருக்கோம், பழங்கள் மற்ற ஸ்வீட் பலகாரங்கள், பழங்கள் வகைகள், சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். மரக்கன்றுகள் குறிப்பாக மரக்கன்று இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இந்த மரக்கன்று எது கொடுத்துருக்கோம்னா இந்த பகுதியில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மரக்கன்று வைக்கணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் இங்கே வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத வெளிப்படுத்துகிறோம். அதை நாங்கள் வந்து இந்த பள்ளிவாசல்குள்ள வரும்போது இந்த பள்ளியினுடைய தலைமையிலிருந்து தலைவர், செயலர், பொருளாளர் அனைவரும் எங்களை வந்து வரவேற்று வந்து எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வாறு நாங்கள் செல்லும்போது மகிழ்ச்சி அடைவோமோ அது மாதிரி பல மடங்கு இந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். ரொம்ப என் பேர் பழனிவேல், இந்த மாமன்ற உறுப்பினர். தந்தை பெரியார் நகர், சமத்துவபுரம், நரிமேடு ஆகிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கான இந்த பள்ளிவாசல் இன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இந்த பள்ளியினுடைய திறப்பு விழாவிற்காக மாபெரும் சீர் எடுத்து வந்தாங்க. அதான் இங்க இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை என்பது. அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. சும்மா சொல்லக்கூடாது. எங்களால அதை எப்படி அந்த கொண்டாடுறதுன்னு தெரியல. இந்த மக்கள் வந்து அவ்வளவு பழத்திலிருந்து பிஸ்கட்ல இருந்து எல்லாத்தையும் இங்க வந்து சீரெடுத்து வந்தாங்க. இந்த பள்ளிவாசல் நிச்சயமாக அனைத்து சமுதாய மக்களுக்கு உதவியாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இயங்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாரும் கொண்டாடுவோம் என்ற வகையில இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழா அமைந்திருக்கிறது.